நான் தமிழ்நாடு வக்ஃப் அண்ட் பர்சனல் லா கவுன்சில் மாநில துணைச் செயலாளராக நான் வேலூர் மாவட்டத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ளேன். மேற்படி வக்ஃபு திருத்தச் சட்டம், மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃபு திருத்தச் சட்டம், புதிய வக்ஃபு திருத்தச் சட்டத்தின்படி உச்சநீதிமன்றத்தில் தடையாணை உள்ள நிலையில் மேற்படி வக்ஃபு வாரியம் அமைப்பதற்கு தொடர்பாக தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மேற்படி ஆணையம் அமைக்க மாட்டோம் என்று எங்கள் சிறுபான்மை மக்கள் சார்பாக அவர் நம்மளுக்கு ஒரு மன ஆறுதலை கொடுத்திருக்கார். அதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாடு வக்ஃப் அண்ட் பர்சனல் லா கவுன்சில் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறேன். சமூக நலத்துறை சிறுபான்மைத்துறை அமைச்சரும் மற்றும் சிறுபான்மை தலைவர் ஆணையத்தின் தலைவர் அவர்களுக்கும் தமிழ்நாடு வக்ஃப் அண்ட் பர்சனல் லா சார்பாக நன்றி உரை தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்படி கடந்த ஆண்டுகளில் தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தில் நடந்த ஊழல் மற்றும் முறைகேடுகளை விசாரணை மேற்கொள்ள மத்திய புலனாய்வு துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறுபான்மை மக்கள் சார்பாக மனுக்கள் வாரியத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது, சிறுபான்மை துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளது மற்றும் முதலமைச்சருக்கு அனுப்பப்பட்டுள்ளது.